பிளேயர்ஸ்க்கு இவ்வளவு ஹைப்பரான இந்த கிரவுண்டை பற்றி இப்படி நம்ம கேள்விப்பட்டது இன்னைக்கு நல்ல கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் if you can have some words for us. Thank you, sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து அந்த கிரவுண்ட் இனாகரேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிரவுண்ட் அளவுக்கு இந்த கிரவுண்ட் வந்து பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் லொக்கேஷன் வைஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இப்போ இந்த காலகட்டம் வந்து டெக்னாலஜி மாடர்னைஸ்ட் வேர்ல்டு ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்கு. யாருக்குமே தங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆகட்டும், மென்டல் ஃபிட்னஸ் எதையை பற்றி கேர் கிடையாது. எல்லாரும் நிறைய டைம் வந்து சோசியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கிடையாது, எல்லாமே ஒரு தனிமையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஊர்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல இது போல ஒரு கிரவுண்ட் வந்து அமைக்கும் போது நிறைய இளைஞர்களுக்கு வந்து விளையாடக்கூடிய ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தும். இது வந்து அந்த இளைஞர்கள் வந்து தவறான பாதைக்கு போகாம இந்த போதைப் பொருள் போன்ற பழக்கத்துக்கு ஆளாகாம இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை வந்து விளையாடும் ஆர்வத்தை வந்து கண்டிப்பா இது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உருவாக்கும். இன்னைக்கு மார்னிங் கூட கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாகவும் மாற்றம் சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல முக்கிய நோக்கமே இந்த ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து எல்லாரையும் வெளியே கொண்டுட்டு வந்து அந்த அடிக்ஷன்ல இருந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட நோக்கம். ஸோ அதுக்கு வந்து விளையாட்டு போட்டின்றது தான் மிக உறுதுணையா இருக்கும். ஸோ நாங்களும் காவல்துறையும் கண்டினியூஸா விளையாட்டு போட்டிகளை நடத்தி வரோம். ஸோ பொதுமக்களோடு இணைந்து நாங்களும் இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ இந்த தருணத்துல வந்து இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம மாவட்டத்துல வந்து உருவாக்கி கொடுத்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்து மீண்டும் ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா இந்த கிரவுண்டுக்கு வந்து எங்க போலீஸ் சார்பா நிச்சயம் மேட்ச் விளையாடுவோம். கண்டிப்பா இப்ப களத்துல சந்திப்போம். தேங்க்யூ. இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க கேட்கறீங்கன்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா ரெவன்யூ மாடல் கிடையாது. இது பாம்பேல நாங்க ஒரு 8-9 கிரவுண்ட் வச்சிருக்கோம். அதுல வந்து ரெவன்யூ மாடல், இங்க வந்து ரெவன்யூ மாடல் கிடையாது. ரெவன்யூ இங்க வந்து காசு ஆதாரமா எதிர்பார்க்க முடியாது. ஆனா இருந்தாலும் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்றீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒண்ணு வந்து நம்ம விக்னேஷ் யங் பிளேயர் அவங்க ஸ்டேஜுக்கு கொடுத்த விக்னேஷ் யங் பிளேயர் எங்க ஐடியாஸ் இப்படி நம்ம ஒரு விஷயம் பண்ணா இங்க நல்லது நடக்கும். சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு அடிக்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னா அது வந்து ஒரு விளையாட்டு தான். அதுல கிரிக்கெட் ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு. ரெண்டாவது ஒரு ஆளை பத்தி சொல்லணும். இங்க நிறைய பேர் இருக்கீங்க, இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குமோ தெரியல. பிரவீன் ஒரு கேரக்டர் கரோனா டைம்ல அவருக்கு ஒரு 21 வயசு இருக்கும். அப்ப வந்து அந்த பையன் வந்து ஒரு விஷயம் அந்த பையன் பார்த்தது சார்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றது மத்திய இந்த ஊரை பத்தி ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும். அந்த கரோனா டைம்ல நாங்க ரொம்ப 60 பேர் இருந்தோம். ரொம்ப வித்தியாசமான விஷயம் நான் பார்த்தது. நான் பிறந்த வளர்ந்து எல்லாம் பாம்பேல அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போவோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் பார்த்தது வந்து அந்த 50-60 பசங்கள ஒருத்தர் கூட ஒரு ட்ரிங்க்ஸ் ஒரு எந்த ஒரு போதை சிகரெட் போதை பார்க்கல. ஒன்லி வந்து கிரிக்கெட் அதை எல்லாரும் என்ன வச்ச ஒரே பையன் வந்து அந்த பிரவீன் அந்த 20 வயசுல அவங்களும் மெச்சூரியா வந்து பேசணும். இன்னைக்கு வரைக்கும் ஓடி போய் என்ன அவனுக்கு சட்டம் இவனுக்கு சட்டம் வேலை பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு ஆளா பார்த்து அந்த ஊர்ல ஒரு ஆளு இம்பார்ட்டண்டா இருந்து அந்த ஒரு கல்ச்சரை கொண்டு போறதுதான் ஸ்போர்ட்ஸ். நீங்க கிரவுண்ட் இருக்கனால நிறைய விஷயம் நடக்கும். நான் சேலஞ்சா சொல்றேன், இந்த போர்டில் போறவங்க கண்டிப்பா கிரிக்கெட் வந்து இந்தியாவில வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பாம்பேல பண்ணிட்டு இருக்கோம், 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எல்லா பெரிய பெரிய பிசினஸ் மேன் போலீஸ் ஆபீசர் சொல்ற ஒரே விஷயம் வந்து சிவா, இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் நாங்க இந்த கிரவுண்ட் வந்து பார்க்கும்போது இந்த மனசு வந்து சின்ன பிள்ளைகள், ஏன்னா மைதானத்துல எல்லாருமே சமம். ஒரு பெரிய பொலிட்டிஷியனா இருக்கட்டும், எல்லாருமே ஜெனரலி ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சமமா இருக்காங்க. அதனாலதான் மைதானம் பிரதமர் திரு மாணவர்கள் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து இது ஒரு கிரவுண்ட் பெற்றது வந்து பண்ணிடலாம். ரொம்ப நல்ல விஷயம் தெரியும்.
சார் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. அந்த சாருக்கு ஒரு பாலா சாருக்கு ஒரு அவார்டு எங்க சார்பா. தேங்க்யூ சார்.